நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹே, நான் தான் பாஸ்கரன். என்னை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பியே. முகத்தை திருப்பிக்கிட்டியா? இல்ல என்ன பார்த்து வெக்கப்படுறியா? இல்லனா திமிர காட்டுறியா? பாரு, நான் உன்னுடைய இந்த திமிரத்தனத்தை எல்லாம் மன்னிச்சிடுறேன். நீ உன்னோட பேரை மட்டும் சொல்லு. நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட என் பேரை சொல்லவும் மாட்டேன், அவங்க பேரை கேட்கவும் மாட்டேன். இது பொண்ணுங்க வழக்கமா பண்ணுவாங்களே அந்த நடிப்பு தானே. பிடிச்சாலும் பிடிக்கலன்னு சொல்றது எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். சரி கேள, நீங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே மூச்சு அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இன்னும் நான் இங்க இருக்கிறதுக்கு நீ ஒரு காரணம் தந்துட்ட, அதுக்காக நன்றி. தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாத. இப்போ நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. நூத்துல ஒரு வார்த்தை சொல்லணும்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அச்சச்சோ, சின்ன தேவதையே, அழகு மூஞ்சி தேவதையா மாறிடாத. நான் நண்பர்களா இருக்கலான்னு தான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லல. இவ்வளவுலாம் அழாத. இன்னும் நீ புகுந்த வீட்டுக்கு வர ரொம்ப காலம் இருக்கு. அப்ப வேணும்னா தொண்டை கிளியற அளவுக்கு அழுதுக்கோ. ஐயோ, இப்ப இவங்களும் வந்துட்டாங்க. அச்சச்சோ, நீங்க எல்லாரும் அவங்க புகுந்த வீட்டை பத்தி புலம்பிக்கிட்டும் புருஷனை பத்தி திட்டிக்கிட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. இப்ப எங்களுக்கு இடையிலேயே மூக்கு நுழைக்க வந்திருக்கீங்க. ரெண்டு காதலர்களோட மனசுக்கு இடையில எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏன் தான் கரடிங்க வராங்கன்னே தெரியல. சாரதா, இவன் எப்ப தூங்குவான்? இவனுக்கு தூக்கம் வரும்போது. இதேதான் நீ ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு கேட்டு எனக்கு இப்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அநேகமா இப்ப இவனை தூங்க வைக்க உன்னோட தாலாட்டு திறமையை நீ எழுப்பணும். அதாவது தாலாட்டு பாடணும். பாருங்க, நான் எப்பவும் யாருக்காகவும் தாலாட்டுல பாடினதில்ல. இதுக்கு முன்னாடி நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவா கூட தான் இருந்ததில்ல. வா, முயற்சி பண்ணி பாரு. கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு. இப்படியே சொல்லி சொல்லி என்னை ஏமாத்துங்க. கடைக்கு கூட்டிட்டு போறதே இல்ல, அப்படியே கூட்டிட்டு போனாலும் எதுவும் வாங்கி தர்றது இல்ல. சின்ன குழந்தைங்கிறதுனால ஏமாத்த பாக்குறீங்களா? தாலாட்டு பாடினா இவன் தூங்குவான்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் முழிச்சு பாத்துட்டு இருக்கான். என்னைக்கு உன்னோட தாலாட்டு பாட்டு இவனுக்கு புரியுதோ அன்னைக்கு இவன் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிடுவான். சரி, அப்ப ஒரு காரியம் பண்ணுங்க. இவனுக்கு பிடிக்கிற மாதிரி தூக்கம் வர மாதிரி நீங்களே ஒரு நல்ல தாலாட்டு பாடிடுங்க. செல்ல கண்ணா தூங்கு, கண்ண மூடி தூங்கு, கண்ண மூடி தூங்குனா அழகான கனவுகள் வருமே. ஐயோ ஆண்டவா, யாராவது இவர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தானாவே தூக்கம் நல்லா வந்துட்டு இருந்தது. ஆனா ஸ்வரமே இல்லாத இவரோட பாட்டு தான் என்னை எழுப்பிடுச்சு. தூங்கு தூங்கு, கண்ணை மூடி தூங்கணுமா? தூங்கு தூங்குன்னு சொல்லி கத்திட்டு இருந்தா நான் எப்படி தூங்குறது? இப்பவும் இவன் கண்ணை நல்லா விரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். தூங்குடா ஏன் ராஜா, தூங்குடா ஏன் செல்ல கண்ணா, நாளைக்கு நாம இன்னும் விளையாடலாம். தூங்குடா ஏன் செல்ல கண்ணா. ஆஹா, என்னோட தாலாட்டு பாட்டு தப்பான திசையில போயிடுச்சு. இந்த சாரதாம்மா தூங்கிட்டா. அடே எழுந்திருங்க எழுந்திருங்க, இது என்னுடைய தூக்கம். என் பக்கத்துல வந்து நீங்க ரெண்டு பேரும் கொரட்டை விட்டுட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தைய வளர்க்கறது ஒண்ணு குழந்தைங்க விளையாட்டு இல்லைன்னு இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. பாட்டி, நீங்க சீக்கிரமா வாங்க. ஏன்னா நான் இவங்க ரெண்டு பேரோட கையில நல்லா மாட்டிட்டு இருக்கேன். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கும் தெரியல, எனக்கும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வழி தெரியல. ஆஹா, நான் கண்ணை திறந்து தூக்கத்தை விட்டுட்டு படுக்கையை விட்டு எழுந்து தர்பார் போக தயாராயிட்டேன். முழுமையா தயாராயிட்டேன். ஆனா சாரதா தேவி மட்டும் உணவு பாத்திரத்தை தாமதமா கொடுக்கற பழக்கத்தை விடல. சாரதா, அம்மாடி சாரதா, சாப்பாடு கட்டி கொடுத்தாதானே நான் கிளம்ப முடியும். ஓ சாரதாம்மா, சாப்பாடு பாத்திரத்துக்கும் புத்திரனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தூக்குங்க. சாப்பாடு பாத்திரத்தை கொடுத்தா தானே தூக்குவேன். உங்களோட கண்ணை தூக்கி அந்த ஒப்பந்த பத்திரத்தை கொஞ்சம் பாருங்க.
ஏதாவது புரியுதா? அந்த பத்திரப்படி இன்னைக்கு பாஸ்கரனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. அவனோட அப்பா இன்னைக்கு தர்பாருக்கு போகணும். அதுல நீங்க தர்பாருக்கு போறத பத்திலாம் எதுவும் எழுதல. பாரு சாரதா, புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சிடுச்சு. இங்க பாருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒப்பந்தத்துல இருக்கப்படி என்னோட கடமை எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன பாஸ்கரா? சரி, நீ அதுல இருக்கிறபடியே நடந்துக்கோ. அப்புறம் இன்னைக்கு சபையில முக்கியமான வேலைகள்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கையோட உனக்காக புது புடவையும் பழங்களும் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீயும் பாஸ்கரனும் சேர்ந்து விளையாடுங்க விளையாடுங்க விளையாடிக்கிட்டே இருங்க. நான் வரத்துக்குள்ள சோர்ந்து போய் தூங்கிடுங்க. அப்பதான் நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா தூங்குவேன். சரியா? பாருங்க, நான் உங்களோட எந்த பேச்சுலயும் மயங்க போறது கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு என்னோட முறைதான்னு சொல்றேன். அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களோட முறைதான். சரி, ஒரு வேலை பண்ண முடியுமா? ஒண்ணு என்ன, இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் நான் தான் பண்றேன். சரி சரி, ஒரு வேலை பண்ணு. இவனோட கோமணத்தை மாத்திரு. அப்புறம் இவனுக்கு நல்ல ஆடையை உடுத்தி நல்லா தயார் பண்ணிடு. சரி. ஆனா ஏன்? ஏன்னா இன்னைக்கு பாஸ்கரோட அப்பா பாஸ்கரனை தர்பாருக்கு கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு நான் என்னுடைய மகனையும் என்னுடைய கடமையையும் ஒன்னா பாத்துக்க போறேன். பிரமாதம் அப்பா. இப்பத்துல இருந்தே உங்க பையனை வேலை செய்ய வைக்க பாக்குறீங்களா? என்ன இருந்தாலும் சபைக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு தெரியும், இன்னைக்கும் கூட எனக்கு மகாராணி சின்ன தேவியை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கலாம். என்ன தரிசிக்க தானே ஆவலா இருக்கீங்க? நான் வந்துட்டு இருக்கேன். அதனால மகாராஜா, என்னோட ஆலோசனைப்படி நீங்க இந்த முடிவை எடுத்து ஆகணும். மகாராஜா, நம்ம குரு சொல்றது உண்மைதான். நாம இத பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். வணக்கம் மகாராஜா. மகாராஜா, என் பேரு ராமேஸ்வரன். என் கூட வந்திருக்கிறது என் மனைவியும் அப்புறம் என்னோட அம்மாவும். எந்த மகானை பார்க்கறதுக்காக நாங்க இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோமோ, இன்னைக்கு அவர் இங்க முன்னாடி இருக்கிறத எங்களால நம்பவே முடியல. உங்க மகிமைகள் எல்லாம் நாங்க கேட்டு கேட்டுதான் வளர்ந்துருக்கோம் மகாராஜா. இப்ப பாருங்களேன், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கண்களால வேற எதையும் பார்க்க முடியல. உங்களை நேர்ல பார்த்து நான் பிரமிச்சு போய் நின்னுட்டு இருக்கேன் மகாராஜா கிருஷ்ணதேவராயரே. ராமேஸ்வரரே, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அரசவைக்கு வர்றதுக்கு அனுமதி கேட்டிருந்தீங்க. சொல்லுங்க, எந்த நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கீங்க? ஆமா மந்திரியாரே, எங்களோட குடும்பத்துல எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத அளவுக்கு சூழ்நிலை ஒண்ணு உருவாயிருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா தவறிட்டாரு மகாராஜா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அவரோட 2வது மனைவி வந்து சொத்துல இருந்து அவங்களோட பங்க கேட்டாங்க. அவர் விட்டுட்டு போன சொத்துல இருந்து பாதி சொத்தை அவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவங்க ஒரு முறை கூட அவருக்கு சேவை பண்ண வரல. வாழ்க்கை முழுக்க அவங்க அவரோட சேர்ந்து வாழல. நான் இந்த சபையில இருந்து ஒரு நியாயத்தை தான் எதிர்பார்க்கிறேன். நாங்க இப்ப அவங்களுக்கு பங்கு வழங்கணும்னா நாங்க அவங்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணும்? குழப்பத்துல இருக்கோம். மகாராஜா, ராமேஸ்வரரோட இந்த பிரச்சனை கொஞ்சம் தீவிரமானதுதான். நாம இன்னும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சே ஆகணும். எவ்வளவு பெரிய அரசவையில குழந்தைய கொண்டு வந்து கூடவே நானும் இருக்கேன் குருவே. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. அது என்னன்னா, சாரதா வெளியில போயிருக்கா. இப்ப இவனை பாத்துக்க வேண்டியது என்னோட முறை. அதனால என் நிம்மதி, என் தூக்கம் எல்லாத்தையும் தர்பாருக்கு கொண்டு வந்துட்டேன். பண்டித ராமகிருஷ்ணரே, இப்ப சபையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? மன்னர் அவங்களோட பிரச்சனைய அரசவைக்கு கொண்டு வர்ற நேரம் இது. அந்த மாதிரி வர்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டிய நேரம். இந்த நேரத்துல உங்க பிரச்சனையோட வந்தா என்ன அர்த்தம்? குருவே, என்ன
பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த சின்ன ராமாவை பார்த்தா குறும்புத்தனமானவனா இருக்கான். அப்பா கவலைப்படாதீங்க, மகாராஜாவே என் கைக்குள்ள இருக்கும்போது இந்த கிழவனால ஒண்ணும் பண்ண முடியாது. மகாராஜா, உங்களை பார்த்து இவன் இன்னும் அதிகமா சிரிக்கிறான். ஆமா, என்ன இருந்தாலும் மாமால. இவனோட மாமாவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மந்திரியாரே, எங்களை மன்னிச்சிடுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எங்களோட பிரச்சனையை சொன்னேன். ஆமா 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 ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ராமகிருஷ்ணா, இப்போ நீங்க சொல்ல வந்தது இதுதானே? உங்களுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க, அதுல ஒரு மனைவி காணாம போயிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க திரும்ப வந்து உங்க சொத்துல இருந்து பங்கு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க. தீர்வு இல்லாத எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. எனக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்கா, அது இவதான். நான் திரும்ப பிரச்சனை எடுத்து சொல்றேன். என்னோட அப்பா 2 வாரத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. ராமேஸ்வரரே, கேட்டாச்சு கேட்டாச்சு. எங்க அப்பா தவறிட்டாரு. எத்தனை தடவை தான் உங்க அப்பாவை கொல்லுவப்பா? உனக்கு தேவை நியாயம் தானே? நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றேன். மகாராணி சின்னாதேவி வருகிறார். மகாராணி திருமலம்பா வருகிறார். மகாராணி சின்னாதேவி வாழ்க. மகாராணி திருமலம்பா வாழ்க. மகாராஜா, எங்களை மன்னிச்சிருங்க. எந்த ஒரு முன்னறிவிப்போ இல்லாம நாங்க சபைக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த குழந்தை சபைக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால பொறுமையா இருக்க முடியல. என்னால கூட தான் உங்களை பார்க்காம இருக்க முடியல. பாருங்க, தர்பாருக்கே வந்துட்டீங்க. ஓ என் அழகு தேவதையே, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இங்க என்ன நடக்குது? ஆமா மகாராஜா, எங்களாலே தடுக்க முடியல. நாங்க பாஸ்கரனை பார்த்துட்டு அவன் கூட விளையாடலான்னு வந்தோம். மகாராணி திருமலம்பா, இவன் எவ்வளவு அப்பாவியாவும் அமைதியாவும் இருக்கான்ல. நீங்க மட்டும் என்ன குறைச்சலாம் என்ன? ரூபத்தின் கடல், அழகின் வானிலை நீங்க. மகாராஜா, என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாம் அரசவைக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. முட்டாள் கிழவா, உன்னதான் முதல்ல அரசவையை விட்டு விரட்டணும். குருஜி, உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? எல்லாருடைய கவனமும் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய குழந்தை பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் எதுக்கு தேவையில்லாம ஆத்தோட எதிர் திசையில நீந்துறீங்க? கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துருங்க குருஜி, இல்லனா காஞ்சி போன இலை மாதிரி காத்துல பறக்க வேண்டியதான். கூட்டிட்டு வரலாமே, ஏன் கூட்டிட்டு வரக்கூடாது? அதெல்லாம் கூட்டிட்டு வரலாம். குட்டி ராமகிருஷ்ணன் வந்ததுல இந்த அரசவையே ஜொலிக்குதே இல்லையா மகாராஜா? இந்த கிழவனை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. இவரு ஆள் இப்படி இருக்கிறதுனால இவரோட முகம் இப்படி இருக்கா, இல்லனா இவரு முகம் இப்படி இருக்கிறதுனால ஆள் இப்படி இருக்காரானே தெரியல. என்கிட்ட கொடுங்களேன். வாடா கண்ணா, வாடா கண்ணா, வாடா. வாங்க. இந்தாங்க, வாங்கிக்க, இந்தாங்க. குருஜி, குழந்தை அவனுக்குள்ள இருந்த அன்பையும் பாசத்தையும் உங்க மேல தெளிச்சுட்டான். பாஸ்கர் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிரசாதம் கொடுக்கறான் போல இருக்கே. அப்படியே வா. குருவே, நீங்க எங்களோட கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன பேரு? என்ன? ராமேஸ்வரன். இப்போ உன் விஷயத்துக்கு வரலாம். அறிவுபூர்வமாவே தீர்ப்பு சொல்லிடலாம். என்ன மகாராஜா, இவர் சொல்படி பார்த்தா இவரோட மனைவிக்கு இன்னும் 2 கணவர்கள் இருக்காங்க. அப்படிலாம் இல்ல குருவே. அப்படி இல்லைன்னா இல்லங்கிறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குருவே. அப்படி எதுவும் இல்லைன்னா அதை ஏன் சொன்ன? இந்த மாதிரி பொய் சொன்னேன்னா சபையில என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா?
குருவே, அப்படியெல்லாம் இல்ல குருவே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 2 கணவர்கள்ங்கிறது இவரோட மனைவிக்கு இல்ல, இவரோட அம்மாவுக்கு. அதுல ஒரு கணவர் காணாம போயிருந்தாரு. இப்ப அவரு திரும்ப வந்துட்டாரு. இப்ப வந்து சொத்துல பங்கு கேட்டுட்டு இருக்காரு. அதானே ராமேஸ்வரரே? ஐயோ மந்திரியாரே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இப்படி இல்ல அப்படி இல்ல, எப்படிதான் பின்ன? என்னதான் உன் பிரச்சனை? திரும்பவும் சொல்லு, உன் பிரச்சனை என்னன்னு திரும்ப சொல்ற. ஆனா ஒண்ணு, இந்த தடவை உன் பிரச்சனையை நல்ல தெளிவா சொல்லி ஆகணும், புரியுதா? போதும் போதும் குருவே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அநேகமா எங்க பிரச்சனைய நாங்க எங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எங்களால புரிய வைக்க முடியாது. ராமேஸ்வரா, சபையை அவமதிக்கிறது ரொம்ப தப்பு. பொறுமையும் நிதானமும் ஒருத்தனுக்கு ரொம்ப தேவை. யாருக்கு எத்தனை கணவன்மார், யாருக்கு எத்தனை மனைவிமார், இந்த விவரங்கள்லாம் நல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும். இதுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப அவசியம். இப்ப போ. மகாராஜா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மகன் பாஸ்கரனால தான் சபை காரியங்கள்ல குழப்பம் ஏற்பட்டுருச்சு. நான் இவனை வீட்டுல போய் விட்டுட்டு வந்துடுறேன். சாரதா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பா. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதுக்கு அவசியம் இல்ல. பாஸ்கரன் இந்த ராஜசபைக்கு வந்ததுனால நாங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். என்ன குருவே? இல்ல மகாராஜா. ஆமா ஆமா மகாராஜா. சரி, நீங்க பாஸ்கரனை பாத்துக்கோங்க, அவனை தனியா விடாதீங்க. இல்லனா இப்ப நீங்க பாஸ்கரனை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. திரும்ப வரலனாலும் பரவாயில்ல ராமகிருஷ்ணா, நாளைக்கு வாங்க. பாஸ்கரனை நல்லா பாத்துக்கோங்க. சரிங்க மகாராஜா. அப்பா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இவ்ளோ காலமா உங்களால சம்பாதிக்க முடியாத அன்பையும் மரியாதையும் நான் இந்த சபையில ஒரே நாள்லயே சம்பாதிச்சு காட்டிட்டேன். வாங்க வாங்க, சுவையான பழம் இருக்கு. வாங்க வாங்க, இனிமையான பழம். வாங்க. ஏ பாஸ்கரா, இங்க நீ பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த விஜயநகரத்தோட சந்தை. இங்க மக்கள் ஒரு கையில பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு கையில பொருளை வாங்கிப்பாங்க. நீங்க ஓடலாம், ஆடலாம், குதிக்கலாம், அடம் பிடிக்கலாம். அப்புறம் உனக்கு பிடிச்சதை நான் இங்க வாங்கி கொடுத்து உன்னை சமாதானப்படுத்திடுவேன். அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்ல? அப்பா, எல்லாருக்கும் என்ன உங்களுடைய மகனா தான் தெரியும். ஆனா சீக்கிரமே நான் எல்லாரையும் என்னுடைய அப்பா தான் நீங்கன்னு சொல்ல வைக்கிறேன். வாங்க வாங்க, இனிமையான பழங்கள், சுவையான பழங்கள். வாங்க. வீட்டுல உன்னோட அம்மா அவளோட இனிமையான பேச்சால என்ன சந்தோஷப்படுத்துறது இல்ல. வா, நானே அவளுக்காக பழம் வாங்கிட்டு போய் அவளோட வாயை இனிப்பாக்கிடுறேன். வா. வாங்க ஐயா, சொல்லுங்க என்ன வேணும்? நீங்க சரியான விலையில என்ன கொடுக்கறீங்களோ அது. இந்தாங்க ஆப்பிள். இத சாப்பிட்டா மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்ல. இதுதான் கமலா பழம். இத சாப்பிட்டீங்கன்னா தேகம் ஆரோக்கியமா இருக்கும். அப்புறம் இத பாருங்க, இதுதான் மாதுளை. 100 நோய்களை இது குணப்படுத்திடும். சொல்லுங்க, இதுல உங்களுக்கு எந்த பழம் வேணும்? இந்த பழக்காரர் மட்டும் இதே மாதிரி கத்திட்டு இருக்கிறத நிறுத்தலனா அப்புறம் நான் கத்த ஆரம்பிச்சிருவேன். இந்த ஆப்பிள் எவ்வளோ? 10 காசு கொடுங்க, 10 பழத்தை எடுத்துட்டு போங்க. ரொம்ப அதிகம், விலையை குறைங்க. அப்ப சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, 10 காசை கொடுத்துட்டு 8 ஆப்பிள் வேணா எடுத்துட்டு போங்க. அடேங்கப்பா, விலையை குறைக்க சொன்னா ஆப்பிள குறைச்சிட்டீங்களா? 8 ஜோடி கொடுங்க. 8 ஜோடியா? 8 ஜோடினா அதுக்கு அர்த்தம் 16. ஐயா, நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? அது மட்டும் இல்லாம போன தடவை வாங்கிட்டு போன பழத்துல பூச்சி தான் இருந்தது. ஐயா, அத நீங்க கவனமா பாத்துருக்க மாட்டீங்க. அது ஏதாவது மண் கரையா இருந்திருக்கும். என் கண்ணு ஒண்ணும் குருடு இல்ல, அது பூச்சிதான். என்ன இருந்தாலும் கடைக்காரரே, ஒரு நல்ல வியாபாரி அதீத புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் வெளிக்காட்டக்கூடாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் அப்படிலாம் இல்லவே இல்லைங்கய்யா. நான் உண்மையை சொல்லிதான் பழங்களை விக்கிறேன். அதை நம்பிதான் வியாபாரம் ஓடுது. என்னைக்காவது நான் போய் சொல்லி பழங்களை வித்தனா அதுக்கப்புறம் என்னோட வியாபாரமே முடங்கி போயிடும். அதனால உங்களுக்கு தான் ஏதோ பிரமை ஏற்பட்டிருக்கணும். அது பூச்சியெல்லாம் இருக்காது. எனக்கு எந்த பிரமையும் இல்ல. கூடவே பொய்யான வாக்குறுதிகளால உண்மையை எப்பவும் மறைக்க முடியாது. அந்த பழத்தை என் மனைவி தூக்கி போட்டா, இல்லனா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து காட்டியிருப்பேன். இன்னைக்கு முதல் முறையா என்னோட மகனை சந்தைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால வெறும் கையோட போக மாட்டேன்.
இந்த தர்பூசணி ரொம்ப நல்லா இருக்கே. தர்பூசணியா? இந்த தர்பூசணி பாத்தீங்கன்னா அதுவும் 10 காசு தான். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க பழைய வாடிக்கையாளர், எப்பவும் வர்றவரு, அதனால நான் உங்களுக்கு இத 6 காசுக்கு கொடுத்துடுறேன். இந்த தர்பூசணி என்ன விலை? இந்த தர்பூசணியா? இது 10 காசுக்கு ஒரு தர்பூசணி. நான் 6க்கு வாங்கியிருக்கேன், நீங்க 10க்கு வாங்கியிருக்கீங்க. 6க்கு வாங்குங்க. என்ன பார்த்தா வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி தெரியுதா? இவருக்கு 6 காசுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுங்க. சரி சரிங்க ஐயா, நீங்களும் இத 6 காசுக்கே வாங்கிக்கங்க. வாங்க வாங்க வாங்க, கொடுங்க. ரொம்ப நன்றி. வாங்க வாங்க வாங்க, இனிப்பான சுவையான தர்பூசணி பழம் வெறும் 10 காசு தான். ஆமாண்ணா, இங்க இருக்கிற இந்த தர்பூசணி எவ்வளவுன்னு சொல்லுங்க. 10 காசுங்க ஐயா. நீங்க 10க்கா வாங்குறீங்க? நான் 6க்கு தான் வாங்கினேன். இல்ல அண்ணா, எனக்கும் 6 காசுக்கே கொடுங்க. சரி சரி, நீங்களும் 6 காசுக்கே வாங்கிக்கங்க. இந்தாங்க, எடுத்துக்கங்க. ஐயா, அன்னைக்கு நீங்க வாங்கிட்டு போன பழத்துல பூச்சி இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க இப்படியே இங்கேயே நின்னுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னோட வியாபாரத்துல பூச்சி வச்சிரும். உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். நீங்க உண்மையை சொல்லும் போது உங்க முன்னாடி நின்னுகிட்டு என்னால எப்படி பொய் சொல்ல முடியும்? நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க 4 காசை கொடுத்துட்டு எடுத்துக்கங்க. அதோட சேர்த்து என்னோட 4 மன்னிப்பையும் வாங்கிக்கோங்க ஐயா. அப்படி வாங்க, சரியான வழிக்கு. இந்தாங்க. நன்றி. ஐயோ அப்பா, ஐயோ நில்லுங்க. உங்களுடைய கருமாவுக்கான உண்மையான பலன் நீங்க கையில கொண்டு போறது இல்ல, நான் தான் உண்மையான பலன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என் தந்தையுடன் நான் சென்றேன் திருமலைக்கு. அங்கே நான் கண்டதோ ஒரு பெருமலை. ஒரு மலை மீது நான் ஏறி தேடினேன் மிஞ்சிய 6 மலைகளை. அனைத்து மலைகளும் தூரமாக இருந்தது. எனது சிந்தனையோ அதை கடந்தது. கஷ்டங்கள் என் கண்முன் வந்தாலும் அதை கிழித்து முன்னேறி சென்றேன். அடுத்த மலையையும் ஏறினேன். மிச்ச 5ஐ தேடினேன். அட, சபையில என் மகனோட முதல் நாள் எப்படி இருந்தது? சரதா, இன்னைக்கு நாளை மட்டும் நான் வர்ணிக்க ஆரம்பிச்சனா அப்புறம் நீ உன் அப்பாவோட மலை மேல ஏறின கதையெல்லாம் மறந்துடுவ. அதுக்கப்புறம் நீ எப்பவும் பாஸ்கரனை சந்திக்க மகாராஜால இருந்து மகாராணி வரைக்கும் வந்தாங்கன்னு பேசிக்கிட்டு இருப்ப. கூடவே தெரியுமா, பாஸ்கரனால இன்னைக்கு தர்பாரையும் ஒத்தி வைக்க வேண்டியதாயிடுச்சு. என்னதான் நான் அவனை பாத்துக்கிற முதல் நாளா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் இவனோட அப்பான்றது உண்மைதான். ஆனா என்னால இவனுக்கு அம்மாவாவும் இருக்க முடியும். நீ என்ன என்னால இவனை தனியா பாத்துக்க முடியாதுன்னு நினைச்சியா? போ போ போ, இவனை பாத்துக்கலாம் எனக்கு உன் அவசியம் எல்லாம் தேவையே இல்ல. தூக்குங்க, தூக்குங்கன்னு சொன்னேன். தூங்கிக்கிட்டு இருக்கான், தூக்குனா அழ ஆரம்பிச்சிருவான். காலையில பாஸ்கரனை பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா உங்களால பாத்துக்க முடியல. உங்க தர்பூசணி மேல உங்களுக்கு அவ்வளவு அன்புனா கொண்டு போய் உங்க படுக்கையில படுக்க வச்சுக்கோங்க. என் பாஸ்கரனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் தொட்டியில போட்டு படுக்க வச்சு தூங்க வைக்கிறேன். ஐயோ, பாஸ்கரன் தான் இதோ. இது 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 பாஸ்கரா, பாஸ்கர் எங்க போனா? பாஸ்கர் எங்க போனா சாரதா? நானும் அததான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அவன் என் கையில தான் இருந்தா சாரதா, என்னோட இதே கையில தான் இருந்தா. ஐயோ கடவுளே, என்னோட சின்ன குழந்தை அவனோட சின்ன வாயில இருந்து இன்னும் பேச்சு கூட வரல. அவனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. ஐயோ, தர்பார்லயே விட்டுட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்ல இல்ல, தர்பார்ல இருந்து நான் அவனை கூட்டிக்கிட்டு தான் கிளம்பினேன். என்ன பண்றது, குழந்தை இந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வந்த பழக்கம் இல்லல்ல. ஐயோ, இது பழக்கம் இல்ல, பொறுப்பு பத்தின விஷயம். நம்மளோட சின்னஞ்சிறு குழந்தையால நம்மள தேடி தானவே வர முடியாதுங்க. நம்ம தான் போய் அவனை தேடி கூட்டிட்டு வரணும். வாங்க சீக்கிரம் போலாம். அங்க அவன் கூட யாராவது இருக்காங்களான்னு கூட தெரியலையே. குருஜி, அந்த ராமகிருஷ்ணன் ஆபத்தானவனா இல்ல அவனோட குழந்தை ஆபத்தானவனான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட மகனுக்கு ஒழுங்கா மரியாதையே சொல்லி தரல. அதனாலதான் அவன் குருஜியோட முகத்துல. குருஜி, எனக்கு என்னமோ உங்க முகமே அபசகுணம் மாதிரி தெரியுது. பேசாம அதை மாத்திக்கோங்க. அதை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க எல்லா துர்பாக்கியமும் சௌபாக்கியமா மாறிடும். நான் நல்லா யோசிச்சு பார்த்ததுல ஒண்ணு தெரிய வருது. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மகனை
எப்பெல்லாம் நான் நெருங்குறனோ அவனை தூக்குறனோ அப்பெல்லாம் தான் அவன் வாந்தி எடுக்கிறான். அதனால அவனை விட்டு எப்பவுமே நான் ஒதுங்கி இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். குருஜி, பண்டித ராமகிருஷ்ணரோட மகன் அரசவைக்கும் வர ஆரம்பிச்சிட்டா நீங்க அரசவைக்கு போறதே விட்டுருவீங்களா? முட்டாள். குருஜி, என்னாச்சு? இனி சின்ன ராமங்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இனி உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, அதுக்கப்புறம் உன் வாய்க்குள்ள ஒண்ணுமே இருக்காது, மொத்தத்தையும் உருவி போட்டுருவேன். குருஜி, என் வாய்க்குள்ள விரல விட்டு எல்லாத்தையும் அப்புறமா எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க கவனமா கேளுங்க. அங்க பாருங்க. எங்க பாக்கணுங்கிற? அங்க இருக்கான் பாருங்க. யார் இருக்காங்கற? சின்னராம பழக்கடையில இருக்கான் பாருங்க. அட ஆமா, இது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகனே தான். அவர் மகன் இங்க இருக்கான், ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரை எங்கேயுமே காணமே. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவனை மறந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரா என்ன? மறந்துட்டானா? ஒரு பச்சை குழந்தைய மறந்துட்டு போயிட்டானா? ஐயோ, இந்த 3 முட்டாள்களும் இப்ப இங்க எப்படி வந்தாங்க? இவங்க 3 பேரையும் என்னவோ இங்க ஏல விட போற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்காங்க. தனிமணி, சொல்லுங்க குருஜி. எற தானாவே வேட்டைக்காரனை தேடி வந்திருக்கு. இப்ப நாம வேட்டையாடி இறைய பறிக்கணும். ஒரு காரியம் பண்ணுங்க மணி, நீ போய் பழக்கடைக்காரனை திசை திருப்பு. தனி குருஜி, நீ சத்தம் போடாம போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துரு. சுத்தி இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. அட குருஜி, என்ன இது? எங்களுக்கு குழந்தைய கடத்த கத்து கொடுக்க பாக்குறீங்களா? கத்துக்கிறோம் குருஜி. என்ன சொல்றனோ அதை மட்டும் செய்யணும். ஐயா, எங்க கண்ணை பார்த்து நல்லா சொல்லுங்க, இந்த சீத்தாப்பழம் எவ்வளவு? சீத்தாப்பழமா? சீத்தாப்பழம் 10 காசுக்கு 10. என்ன விலை அதிகமா இருக்கு? என் கண்ணை பார்த்து கொஞ்சம் நல்லா விலைய குறைச்சி சொன்னீங்கன்னா அப்ப என்னால வாங்க முடியும். அப்படின்னா சரி, 8 காசுக்கு 6 பழங்கள் வாங்கிக்கங்க, சரியா? இது சரியானதா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் நல்ல பழங்களா வாங்கினதில்ல. அதனால கொஞ்சம் நல்ல பழங்களா பார்த்து நீங்களே எங்களுக்கு எடுத்து கொடுங்க ஐயா. இத கொடுக்குறேன். என் அப்பா இப்ப என் கூட இல்லங்கிறதால என்ன நீ ஒரு அனாதை மாதிரி தூக்கிட்டு போயிடலாங்கிற அர்த்தம் இல்ல. என்ன எங்க தூக்கிட்டு போற? இந்தாங்க. இல்ல இல்ல, இது எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இல்லங்க ஐயா. குருஜி, இவன் உங்களோட மிகப்பெரிய எதிரியோட மகன். இவன் ஒண்ணும் ராஜ்யத்தோட மிகப்பெரிய விருதெல்லாம் கிடையாது, இப்படி கையிலேயே தூக்கி வச்சுக்கிறதுக்கு. அட, பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தான் இவன் மகன், எனக்கு ராட்சசன். இன்னைக்கு இவனை வச்சே பண்டித ராமகிருஷ்ணனை ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன். நம்ம பண்டித ராமகிருஷ்ணனோட மகனை ஒரு சாட்சியா அரசவைக்கு கொண்டு போறோம். அரசவையில போய் மகாராஜா முன்னாடி இவனை வைக்கிறோம். அதுக்கப்புறம் மகாராஜா கிட்ட பண்டித ராமகிருஷ்ணன் உங்க பாசத்துக்குரிய வருங்கால நம்பிக்கைக்குரிய உங்க மருமகனை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சந்தையில விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவான். அதே சமயத்துல மகாராஜாவுக்கு புரிய வைக்கணும், அந்த பண்டித ராமகிருஷ்ணன் ஒரு குழந்தை விஷயத்திலே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறானே, அப்படிப்பட்டவனுக்கு இந்த ராஜ்யம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு எங்க இருக்குன்னு கேக்குறேன். இத கேட்டதும் மகாராஜா என் கால்ல குத்துன அந்த முள்ள அரசவையில இருந்து நீக்கிடுவாரு. மகாராஜா அவர் மருமக சம்பந்தமா கொடுத்த எச்சரிக்கை இன்னும் அந்த அரசவையோட 4 செவத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டே இருக்கு. இங்க பாரு சாரதா, நீ சொன்னதை கிட்ட மாளிகையில ஒரு தடவை இல்ல 2 தடவை பார்த்துட்டேன். ஆனா பாஸ்கரன் எங்கேயும் கிடைக்கல. கூடவே மகாராஜா இன்னைக்குதான் என்ன எச்சரிச்சாரு, அவரோட மருமகனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன உண்டலன் ஆக்கிடுவாரு. நம்ம மகனை பத்தி கவலை இல்ல, மகாராஜாவை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, பாஸ்கரன் நினைச்சதே எனக்கு கவலையா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல, கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. அம்மா எப்பவுமே சரியா தான் சொல்லுவாங்க, என் மகன் நல்லவன் தான், ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவன். வாய் மூடு கோத்வாலையா. குழந்தைய பாத்தீங்களா? ஆமா பார்த்தனே. எங்க பாத்தீங்க? அட, என்னோட வீட்ல. நீங்க அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்களா? அவன் என் வீட்ல தான் இருக்கான், நான் என் வீட்டுக்கு கூட்டு போனோம். கோத்வாலையா, என் மகன் எப்படி உங்க வீட்ல இருக்க முடியும்? ஆமா, இருக்க முடியாதுதான். பண்டித ராமகிருஷ்ணரே, உங்க மகன் என் வீட்ல எப்படி இருக்க முடியும்? என்னோட மகன் தான் என் வீட்ல இருக்கான். அது ஒண்ணு இல்ல, 9 பசங்க. அதுவும் எல்லாரும் நல்லா பாதுகாப்பா அவங்க அம்மா கூட இருக்காங்க. கோத்வாலையா, உங்க குழந்தைங்க எல்லாம் பத்திரமா உங்க வீட்ல இருக்காங்க, நீங்க பாக்கியசாலிதான்.
ஐயோ கவலைப்படாதீங்க சாரதா தேவி. உங்களுக்கு குழந்தைங்க குறைவா இருக்கிறதா தோணுச்சுன்னா என் வீட்ல இருந்து ஒரு 4 பசங்களை கூட்டிட்டு போங்க. இல்ல 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 வேண்டவே வேண்டாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எனக்கு இத சொல்லுங்க, இங்க அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன குழந்தைய பாத்தீங்களா என்ன? ஆமா பார்த்தனே. பாத்தாராம். எங்க பாத்தீங்க? அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்பதான் என்னோட மனைவி ஒரு சின்ன குழந்தைய பெத்தெடுத்தா. அந்த குழந்தைய அப்படியே தூக்கி என் கையில தான் கொடுத்தாங்க. ஏன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் போறீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுங்க. ஒரு சின்னஞ்சிறு குழந்தைய பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட இவர் மறக்கல. ஆனா நீங்க ஒரே நாள்ல நம்ம குழந்தைய மறந்துட்டு வந்துட்டீங்க. நான் சொல்றத கேளுங்க பண்டிதா ராமகிருஷ்ணா. குழந்தைங்களை பத்தி மறந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஐயோ ஆண்டவா, உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளவு வேணா தர்பூசணி சாப்பிட வேண்டியதானே. ஆனா என் மகனுக்கு பதிலா இதை வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? தர்பூசணி அது தர்பூசணியா? ஐயோ கடவுளே, இப்ப கூட இவருக்கு எங்க மகனை பத்தி கவலை இல்ல, தர்பூசணி பத்தி தான் கவலை. இல்ல சாரதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தர்பூசணி வாங்க போகும்போது பாஸ்கரன் கூட இருந்தா. அப்புறம் பாஸ்கரனோட இடத்துல தர்பூசணி இருந்தது. அப்படின்னா நான் பாஸ்கரனை அங்கேயே விட்டுருக்கணும். வா, திரும்ப பழக்கடைக்கு போய் தர்பூசணி நாம இல்ல நம்ம மகனை திரும்ப தூக்கிட்டு வரலாம். வா. எடுத்துக்கோ, குடு, எடுத்துக்கோ, குடு. அம்மா தாயே, என்னோட இந்த தவத்துக்கு பதிலா என்னோட சுவாமிக்கு முன்னாடி என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மகனை எனக்கு குடுமா. என்னோட சுவாமிக்கு சேவை செய்யற வாய்ப்பையும் எனக்கு குடுமா. கடவுளே, வர இந்த வர்ணமாலா தொல்லை தாங்க முடியல. கும்பிடுறாளா தூங்குறாளான்னு தெரியல. தனிமணி, இந்த குட்டி ராமனை பாத்துக்குங்க. நான் போய் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். அட குருஜி, அதை நீங்களே வச்சுட்டு அப்படியே கை காலை கழுவிட்டு வாங்க. குருஜி, என்ன பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. அப்புறம் குருமாதாவோட தபம் மட்டும் கலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒருவேளை உங்களை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டாகும் குருஜி. இவனுக்கு நல்லது சொன்னா இப்படிதான் நடக்கும். அம்மா தாயே, ஜெகத் ஜனனியே, நீ எனக்கு குழந்தைய கொடுத்துட்டியாமா. அற்புதம் நடந்துருச்சு. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. பக்தர்களோட பிரார்த்தனைய இவ்வளவு சீக்கிரம் கேட்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த சின்ன பூஜையை நான் எப்பவும் செஞ்சிருப்பேம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, தாமதமா வந்தாலும் நிறைவா இருக்கு. வாங்க வாங்க, இனிமையான பழங்கள் இருக்கு, சுவையான பழங்கள் இருக்கு, வாங்கிக்கங்க. பழங்களை வாங்கிட்டு போங்க. எடுங்க. உங்களுக்கு எந்த பழம் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கங்க. பழம் உங்களுக்கு, அதுக்கான விலையை என்கிட்ட கொடுத்துருங்க. அட, இந்தாங்க தர்பூசணி. உங்க தர்பூசணி எடுத்துக்கிட்டு எங்க குழந்தைய கொடுங்க. தர்பூசணியை எடுத்துக்கிட்டு குழந்தைய தரணுமா? நான் பழங்கள் தான் விக்கிறேன், குழந்தையெல்லாம் விக்கல. வேணும்னா வாழைப்பழத்தோட இலவசமா தரேன். வேணும்னா சொல்லுங்க. பழக்கடைக்காரர், எங்களுக்கு பாஸ்கரன் வேணும். உங்களுக்கு அவர் தெரியுமா? ஆனா என்னோட அப்பா தான் காசிக்கு போயிருக்காரு. அவரை நீங்க சந்திக்கணும்னா காசிக்கு தான் போகணும். ஐயோ, உங்க அப்பா எங்க இருந்து நடுவுல வந்தாரு? அவர் நடுவுல எல்லாம் வரல, இப்பவும் காசியில தான் இருக்காரு. நீங்க தானே சொன்னீங்க என்னோட அப்பாவோட பேரு பாஸ்கர் ராவ். நான் என் மகன் பாஸ்கரனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். கவனமா கேளுங்க. நான் இங்க உங்ககிட்ட பழம் வாங்க வந்தல, பழம் வாங்குற குழப்பத்துல புறப்படும் போது நான் இங்கே என் குழந்தைய விட்டுட்டு போயிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்க ஒரு குழந்தை இருந்தா தொட்டு இல்ல, ஆனா நீங்க சொல்ற அந்த இடத்துல இல்ல, இங்கதான் இருந்தா. ஐயோ, அங்க எங்கன்றதை விடுங்க. இப்ப அவன் எங்க இருக்கா? எங்கயா? இங்க பாருங்க, நான் அதை தெரிஞ்சுக்க விரும்பல, அது எனக்கு தேவையும் இல்ல. நான் பழங்கள் விக்கிறவன், நான் ஒன்னும் குழந்தைய பாத்துக்கிற ஆள் இல்ல. எப்பவும் என்னோட முழு கவனமும் என் வியாபாரம் மேலதான் இருக்கும். உங்க முழு கவனத்தையே கடையிலேயே வச்சிருக்கீங்க. அங்க இங்கன்னு கொஞ்சம் சுத்தி பார்க்கணும்ல. இல்ல, நீங்க தான் உங்க குழந்தைய கவனமா பாத்துருக்கணும். நீங்க ஏன் கவனிக்காம விட்டீங்க? சாரதா, இந்த கடைக்காரங்கிட்ட சண்டை போட்டு நம்ம தவற மறைக்க மட்டும்தான் முடியும். அதை சரி பண்ணவோ திருத்திக்கவோ முடியாது. நம்ம பாஸ்கரனை தேடணும். இன்னைக்கு நான் இந்த தர்பூசணியை வாங்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நானும் உங்களுக்கு பதிலா இன்னைக்கு குழந்தைய பார்த்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். பாஸ்கர் என் கூடவே இருந்திருப்பா. உண்மைதான். தெரியுமா சாரதா, நான் எப்பவும் என் வாழ்க்கையில என் தவறுகள்ல இருந்து கத்துப்பேன். எனக்குள்ள திருத்தங்களை ஏற்படுத்திப்பேன். ஆனா சில தவறுகள் பெரிய குற்றங்கள் ஆயிடும், நம்மளுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். இப்ப இந்த தவறால நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம குழந்தைய நாம சுமையா நினைக்க கூடாது.
நம்ம பொறுப்பா நினைக்கணும். அம்மா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாங்க பண்ண தப்புக்கு எங்க மகனை தண்டிச்சிடாதீங்க. எங்களோட பாஸ்கர் எங்களுக்கு கிடைச்ச உடனே முதல்ல நம்ம அந்த ஒப்பந்த பத்திரத்தை கிழிச்சு போடணும். அதாலதான் நம்ம ஓ முறை ஏன் முறைன்னு சண்டை போட்டுட்டே இருந்துட்டோம். இந்த பழக்கடைக்காரர் சொன்னதை வச்சு பாஸ்கர் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனை யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க? அப்படி தூக்கிட்டு போனவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு தெரியல சாரதா. இல்ல ராமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா என்னோட பாஸ்கர் எனக்கு வேணும். அதுக்கு முதல்ல நம்ம அவனை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த தடவை நம்ம 2 பேரும் ஒரே திசையில போக வேண்டாம். நீ அந்த திசையில போ, நான் இந்த திசையில போறேன். அப்பதான் நம்மளால பாஸ்கரனை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். போ. வர்ணமாலா. சுவாமி, 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 அற்புதம் நடந்துருச்சு. எங்க நடந்தது? இங்கதான் சுவாமி. என்னது? இதான் நடந்தது. அன்னையோட கருணையால நான் அம்மா வாயிட்டேன். உங்களுக்கும் சுவாமின்ற இடத்துல இருந்து அப்பான்ற இடத்துக்கு உயர்றதுக்கான தகுதியும் கிடைச்சிருச்சு. இல்லம்மா, பாருங்க, என் பூஜையோட பலனை பாருங்க. அம்மா எனக்கு ஆசீர்வாதமா இந்த குழந்தைய கொடுத்திருக்காங்க. பார் வர்ணமாலா, நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காதுமா. நானும் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனா அம்மா திடீர்னு எனக்கு இப்படி ஒரு வரத்தை வழங்கிட்டாங்க. ஆனா என்னால இத நம்பவே முடியல. ஆனா நீங்களும் பண்ணுங்க. நான் என்ன பண்ணணும்? நம்புங்க, அன்னையோட கருணையை நம்புங்க. இன்னைக்குதான் நான் ஒரு முழுமையான பெண் ஆயிட்டேன். எப்படி உங்க பிரம்ம திருஷ்டியால நீங்க அற்புத காரியங்களை பண்றீங்களோ அதே மாதிரி நானும் என்னோட தவத்தின் மூலமா ஒரு மகனை உருவாக்கி இருக்கேன். இது பாருமா வர்ணமாலா, இது நம்ம குழந்தை இல்ல. இல்ல சுவாமி, இது நம்மளோட மகன் தான். அன்னையே இவனை என் பக்கத்துல கொண்டு வந்து வச்சாங்க. மகன்களே தனிமணி, குருமாதா, போங்க போய் உங்க சின்ன சகோதரனுக்கு பால் கொண்டு வாங்க. இவன் பசியா இருப்பான். இல்ல சுவாமி, ஐயோ, என்ன பண்ணிருக்க? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அத சரி பண்ணுங்க. கடவுளே, பாருங்க தனிமணி, இந்த கொலுசு இருக்க, இதை எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வாங்க. போங்க. அதுக்குள்ள நானு வழி மாறி போயிருக்கிற இந்த வர்ணமாலாவை வழிக்கு கொண்டு வர பாக்குறேன். நீங்க போங்க. குருஜி, நாணயங்கள் வேணும். இந்த குரு அம்மா உண்மையிலேயே ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாரும் பலமானவங்களா இருக்கணும். இவ்ளோ அப்பாவியா இருக்க கூடாது. ஆனா அதுவே இன்னொரு பக்கத்துல இந்த கிழவன் உலகத்துக்கே நாட்டாமன்னு நினைச்சிட்டு இருக்காரு. கடவுளே, என்ன நடக்குது இங்க? நீங்க என் வர்ணமாலாவுக்கு குழந்தைய ஆசீர்வாதமா கொடுத்திருக்கீங்க. அது ரொம்ப நல்லதுதான். இப்ப பாருங்க, ஒரு மகன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மனைவி பத்தினி கடமையை மறந்துட்டாளே, எவ்வளவு பெரிய தப்பு. இந்த கமலாபதி ஒரு வாய் தண்ணிக்கு எவ்வளவு நேரம் தவிக்கிறேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாளே. இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதுக்கு உங்க தீர்ப்பு என்ன? சிவா, சுவாமி, நீங்க அம்மா கிட்ட இல்ல என்கிட்ட கேளுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. நான் இப்பவே உங்களுக்கு குளுமையான தண்ணி கொண்டு வரேன். கொண்டு வா. புடிங்க. கொண்டா. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ஆமாமா. தனி வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நம்ம கழுத்துல இருக்கிற சுமை இருக்கு இல்லையா, அது ரொம்பவே சின்னதா இருந்தா கூட அது இறங்கிட்டா பாரமே தெரியாது. ஆனா சில சமயங்கள்ல சுமை தானாவே கீழே இறங்கிடும். என்னதா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாங்க எப்பவும் எங்களுடைய சிறந்த ஞானத்தை பத்தி உங்க முன்னாடி கொஞ்சம் கூட புகழ்ந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்களுடைய சிறந்த ஞானத்தை வச்சு எங்களால உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்ல முடியும். உங்களுடைய இந்த பதட்டமான கண்கள் யாரையோ தேடிக்கிட்டு இருக்குல்ல. நீங்க உங்களுடைய மகனை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்கரனை தேடிக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது என்னன்னா, பாஸ்கரன் கொஞ்சம் தொலைஞ்சு போயிட்டான். நீங்க 2 பேரும் எவ்வளவு பேர் ஞானிங்க. ஞானத்தை பத்தி பேசி என் கண்ணுல தெரிஞ்சதை படிச்சிட்டீங்க. ஆனா நான் ஒரு சரியான முட்டாள். நீங்க 2 பேரும் என் கண் முன்னாடியே நிக்கிறீங்க. ஆனா நீங்க இங்க வந்துகிட்டு இருக்கீங்களா இல்லனா
போயிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நாங்க குழந்தைக்காக பால் வாங்க போய்கிட்டு இருக்கோம். அப்படியா? எந்த குழந்தைக்காக? முட்டாள் தனி, நாங்க எங்களுக்காக வாங்க போய்கிட்டு இருக்கோம். நாங்களும் குருஜியோட குழந்தைங்க இல்லையா? இது குண்டு குழந்தை, நான் நெட்ட குழந்தை. சின்னராமன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, நீங்களே தேடிக்கோங்க போங்க. ஆனா நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே. நீங்க கேட்கணும்னு இருந்தீங்கல்ல, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாங்களே உங்ககிட்ட சொல்லிட்டோம். பாஸ்கரனோட கொலுசு தனிமணி கிட்ட. கண்டிப்பா பாஸ்கரே இவங்க கிட்டயோ இல்ல குரு கிட்டயோ தான் இருக்கணும். ஆமா பட்டு, தவளை தன் வாயிலை கெடுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நான் பாஸ்கரனை தேடி அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தேன். இவங்க எனக்கு சரியான வழியை காட்டிட்டாங்க. சரியா சொன்னீங்க. அது என்னன்னா, நாள் பூரா பாஸ்கரனை கவனிச்சுக்கிட்டு இப்ப அவனை தேடி தேடி நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இதுக்கு மேல நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா எங்களுடைய குரு ரொம்ப அற்புதமானவரே, அற்புதமானவரு. எங்க குருஜி அற்புதமானவரே. அவருக்கு தெரியாம எதுவுமே இருக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உண்மைதான், அது உண்மைதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பாஸ்கரன் குரு கிட்ட கிடைச்சிருந்தான்னா? கவலைப்பட என்ன இருக்கு? அப்புறம் எங்களோட குருஜி உங்களுடைய மகனை மகாராஜாவோட ராஜசபையில கொண்டு போய் நிறுத்துவாரு. அப்புறம் குருஜி தன்னுடைய கருணாக்க பயன்படுத்தி அப்புறம் மொத்த சபைக்கும் முன்னாடி நீங்க ஒரு பொறுப்பில்லாத தந்தைன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுவாரு. அதோட இந்த விஷயத்த நகரம் முழுக்க தெரியப்படுத்துவாரு. அதுக்கப்புறம் யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. உங்களோட குரலும் யாருக்கும் கேட்காதே. ராமா, அப்ப அந்த குருஜி உனக்கு எதிராக இந்த திட்டத்தை தான் போட்டிருக்காரு. இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. பாஸ்கரன் பாதுகாப்பா இருக்கான். இல்ல பட்டு, ரொம்ப நேரத்துக்கு இல்ல. நான் குருவை எப்படியாவது தடுத்தாகணும். ஆனா எப்படி? ஒரு மகா புருஷன் சொல்லி இருக்காரு, நம்மளுடைய எதிரியை நாம சுலபமா வீழ்த்தணும்னு நினைச்சா நாம நம்ம சக்தியே இல்ல, நம்ம எதிரியோட பலவீனத்தையே ஆயுதமாக்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாஸ்கர் பத்தி தெரிய வந்ததா? பாஸ்கர் குருஜி கிட்ட இருக்கா. ஆனா பாஸ்கர் குரு கிட்ட தான் இருக்கான்னு உங்களுக்கு சாரதா, 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 சாரதா நில்லு, சாரதா நில்லு, நில்லு, நில்லு. என்ன நில்லு நில்லு? எதுக்காக பாஸ்கர் அங்க விட்டுட்டு வந்தீங்க? அவர் ராஜகுருல ஒரு போலி குருன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அவர் பாஸ்கரனை தர்பாருக்கு கூட்டிட்டு போய் நான் ஒரு பொறுப்பில்லாத அப்பான்னு நிரூபிக்க பாக்குறாரு. மகாராஜா பொறுப்பின்மைக்காக என்னை ஏற்கனவே எச்சரிச்சிருக்காரு. எப்படியாவது குருஜி அங்க போக விடாம தடுத்தாகணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.